இன்னைக்கு பண்ணைக்கு வந்திருந்தேன். நெறைய பேர் புளியரைக்கீரை வந்து எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தென்னந்தோப்புல அதிகமா நான் அங்க தான் பார்த்துருக்கேன். தென்னந்தோப்புல அதிகமா வரப்போறங்கள்ல, அதுக்கப்புறம் வந்து தென்னை மரத்த சுத்தி வட்டம் கட்டி விட்டுருப்பாங்க. அது ஃபுல்லாமே இந்த புளியரைக்கீரை தான் அதிகமா இருக்கும். ஓர் இலை கொண்டது வந்து வல்லாரை. 2 இலையா இருந்துச்சுன்னா, அது வந்து மந்தாரை. மந்தாரையிலயும் 2 வகை இருக்கு. மஞ்சள் கலர், அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர்ல பூ வர மாதிரி. மூவிலை வந்தா அது புளியாரை. 4 இலை வந்தா அதுதான் ஆராக்கீரை. இந்த 4 கீரைகளும் நம்ம உணவுல எடுத்துக்கிறது தான். வல்லாரைக்கீரையும் உணவுல எடுத்துக்கலாம், புளியாரையும் எடுத்துக்கலாம், மந்தாரையும் எடுத்துக்கலாம், அதே மாரி ஆராக்கீரையும் எடுத்துக்கலாம். ஆராக்கீரை எங்க அதிகமா இருக்கும்னா, ஆற்று ஓரங்கள்ல, அப்புறம் இந்த வாய்க்கால் ஓரங்கள்லலாம் அதிகமா இருக்கும். தண்ணி போற இடங்கள்ல தான் ஆராக்கீரை வந்து அதிகமா இருக்கும். புளியரைக்கீரையில வந்து 3 இதழ்கள் இருக்க மாரி இருக்கும். ஆராக்கீரையில வந்து 4 இதழ்கள் இருக்க மாரி இருக்கும். அதே மாரி புளியரைக்கீரை வந்து ஒரு மாரி ஹார்ட் ஷேப்ல இருக்க மாரி இருக்கும், இலைகள் பார்க்கறக்கு. இப்ப இந்த புளியரைக்கீரையில பாருங்களேன், காய்கள் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் பூ இருக்கு. இதுதான் புளியரைக்கீரை.